Taste the Daily. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதை செலுத்தினர். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் சிலைக்கு கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டாக்டர் தம்பிதுரை, டாக்டர் தனபால், IS இன்பதுரை ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாக பணியாளர்களுக்கு அதிமுக எம்பிக்கள் இனிப்புகள் வழங்கினர். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்வில் அதிமுக நகர செயலாளர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் பொதுமக்கள் மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை மாவட்டம் மேலூரில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளரும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பெரியபுள்ளான் என்ற செல்வம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மாவட்ட IT அணி தலைவர் அரவிந்த் உள்ளிட்ட கழகத்தினரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாநகராட்சியில் அவரது இல்லத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான V. சோமசுந்தரம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். முன்னதாக காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பேரறிஞர் அண்ணாவின் முழு உருவ சிலைக்கும் அண்ணா அரங்கில் உள்ள சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்று அதிமுகவினர் அண்ணா இல்லத்தில் மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் பொன்னேரி நகர செயலாளர் செல்வகுமார் ஏற்பாட்டில் பேரறிஞரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொன்னேரி முன்னாள் MLAவுமான சிறுனியம் பலராமன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி தாம்பரம் மாநகராட்சியில் அண்ணாவிற்கு அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் தலைமையில் தாம்பரம் சண்முகம் சாலையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பேரணியாக சென்று தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி கடலூர் வடக்கு மாவட்ட கழகம் சார்பில் பன்ருட்டி திருமலை நகரில் வைக்கப்பட்டிருந்த பேரறிஞரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் MC சம்பத் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி கடலூர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. திட்டக்குடியில் உள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கு கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி MLAவுமான அருள்மொழி தேவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை ஒட்டி தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் M. ரத்தினசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருக்காட்டுப்பள்ளி பேருந்து நிலையத்தில் இருந்து அதிமுகவினர் ஊர்வலமாக சென்று ஆற்றுப்பாலம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து மேற்கு மாவட்ட செயலாளர் M. ரத்தினசாமி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் அதிமுக சார்பில் பேரறிஞர் அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி ஆகியோரின் சிலைகளுக்கும் கழக அமைப்பு செயலாளர் ராமு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லுக்கட்டி பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக மாவட்ட செயலாளரும் சிவகங்கை MLAவுமான PR செந்தில்நாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்று அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினர்.
பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை ஒட்டி கள்ளக்குறிச்சி தியாகதுருகம் பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இரா குமரகுரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்த நாளை முன்னிட்டு பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு பெரம்பலூர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான இளம்பைரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பிறகு புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கழகத்தினர் ஏராளமானோர் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஆத்தூரில் உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் 117வது பிறந்த நாளையொட்டி அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் மாநகர் மாவட்ட செயலாளர் AKSM பாலு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.